1938 முதல் 6 மாதங்களில் அந்த படம் ஈட்டி தந்த $8 மில்லியன் வந்து அதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் மொத்தமாக ஈட்டியதை விட பன்மடங்கு அதிகம். அந்த ஒற்றை வெற்றி வால்ட் டிஸ்னியின் ஸ்டுடியோவின் நிலையை எங்கேயோ ஏற்றிவிட்டது. நிறுவனத்தின் அத்தனை கடன்களும் திருப்பி அடைக்கப்பட்டன. முக்கியமான பணியாளர்கள் ஊக்கத்தொகை பெற்றனர். இன்று வால்ட் டிஸ்னி இயங்கும் பர்பேங்க் என்னும் இடத்தில் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அரங்கத்தை வாங்கியது. பின்னர் வால்ட் டிஸ்னிக்கு கிடைத்த ஆஸ்கர் விருது அவரை சாமானியரிலிருந்து பிரபல மனிதராகவும் மாற்றியது. 1938 அவர் பல 100 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரித்திருந்தார். ஆயினும் வணிக ரீதியாக பார்க்க போனால் வெறும் 83 நிமிடங்கள் ஓடிய ஸ்னோ ஒயிட் தான் சாதனை என்று சொல்லலாம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த படம் வந்து அவருக்கு பெரும் புகழை வந்து வாங்கி கொடுத்திருக்கு. அந்த படம் வந்து 1938 முதல் 6 மாதங்கள்ல அந்த படம் வந்து ஈட்டி கொடுத்த வருமானம் வந்து $8 மில்லியன் சொல்லியிருக்காங்க. அதற்கு முன்னர் வந்து எந்த ஒரு நிறுவனமும் இந்த மாதிரி ஒரு வருமானத்தை வந்து ஈட்டி கொடுத்ததில்லை. அதை விட இது பல மடங்கு அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படம் வந்து அவரோட புகழை வந்து எங்கேயோ கொண்டுட்டு போயிடுச்சு. அவர் வாங்கின கடை ஃபுல்லாவே அடைச்சிட்டாரு. முக்கியமா அவர் கூட ஒர்க் பண்ண முக்கியமான பணியாளர்களுக்கு வந்து அவர் ஊக்கத்தொகை கொடுத்திருக்காரு. அதே மாதிரி பர்பேங்க் அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அரங்கம், எல்லா வசதியோட இருக்கக்கூடிய ஒரு அரங்கத்தை வந்து அவரு வாங்கியிருக்காரு. அதே மாதிரி அவருக்கு வந்து ஆஸ்கர் அவார்டு கொடுத்திருக்காங்க. அந்த அவார்டு வந்து மற்ற மனிதர்கள் இருந்து அவர் வந்து தனிப்பட்ட முறையில தனித்துவமா காட்டுச்சு. 1938 அவர் வந்து பல 100 மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரிச்சிருந்தாரு. அதாவது பல 100 மணி நேரம் ஓடக்கூடிய அந்த திரைப்படம் காட்டிலும் வெறும் 83 நிமிடங்கள் மட்டுமே ஓடக்கூடிய இந்த படம் வந்து அவருக்கு பெரும் புகழை வந்து தேடி கொடுத்திருக்கு. எப்படிப்பட்ட உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குரிய நிகழ்வும் ஏதோ ஒரு இறுதிக்கட்ட காரணியின் விளைவாகவே இருக்கும். அத்தகைய வாய்ப்பு 1000-இல் ஒன்றாகவோ அல்லது மில்லியனில் ஒன்றாகவோ இருக்கலாம். ஆயினும் நம்முடைய கவனம் அனைத்தும் அந்த உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்குடைய நிகழ்வை சுற்றியே இருக்குமன்றே அதற்கு காரணமான அந்த இறுதி காரணியை கண்டு கொள்ளாது. நாம் பெரும்பாலும் கண்டு கொள்ளாத அத்தனை இறுதி காரணிகள் எவ்வளவு வலிமையானவை என்று கணக்கிடப்படாமலேயே கடந்து விடுகின்றன. அதாவது இப்ப நம்ம ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம எண்ணம் ஃபுல்லாவே அதுலயே இருக்கணும். இப்ப ஸ்டார்ட் பண்றோம்னா அதை கடைசியா முடிக்கும் போது நமக்கு அது எவ்வளவு பெனிஃபிட்ட கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படி இல்லாம நம்ம ஆரம்பிச்சுன்னா இடையில நிறைய ஸ்ட்ரகிள் வருது, நெகட்டிவிட்டி எல்லாம் வருது அப்படின்னா அதை பார்த்துட்டு நம்ம அதை விட்டுறக்கூடாது. அது கடைசியா போகும்போது அதனால நமக்கு எவ்வளவு பெனிஃபிட் வருது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம யோசிக்கணும். அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அப்படி நம்ம அதை யோசிக்காம விட்டா அந்த இறுதியா இருக்கிற அந்த இறுதி காரணிகள் வந்து வலிமையானவை அப்படிங்கிறது நம்ம கணக்கிடப்படாமலே போயிடுது. அது நம்ம மறைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படியான இறுதி காரணியால் லாபமிடும் துறைகளுள் சில கண்கூடாக காணும் விதத்தில் உள்ளன. உதாரணமாக புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் ஒருவர் சுமார் 50 நிறுவனங்களில் தன் முதலை இடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அவற்றுள் ஏறக்குறைய பாதி எண்ணிக்கையிலான முதலீடுகள் தோல்வியுறும் என்ற அனுமானத்துடன் தான் அவர் செயலில் இறங்குகிறார். மற்றவற்றில் ஒரு 10% ஓரளவிற்கு நன்றாக செயல்படலாம். 1 அல்லது 2 நிறுவனங்கள் அவருக்கு தங்க கிடக்காக அவர் முதலீட்டு அத்தனை முதலையும் திருப்பி தந்துவிடும். கோரிடேஸ் வென்ச்சர்ஸ் என்னும் பெயரில் இயங்கிய புது முதலீட்டு நிறுவனம் ஒன்று தன் முதலீட்டை அதிக அளவில் இழந்தது. 2004 இலிருந்து 2014 வரையில் இந்த நிறுவனம் ஏறக்குறைய 21,000 புது நிறுவனங்களுக்கு முதலீடு செய்துள்ளது. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப ஒருத்தர் எடுத்துக்கிறோம், அவர் வந்து அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒரு 50 இதுல வந்து பண்றாரு. ஒரு 50 நிறுவனத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாரு. அதுல வந்து பாதி வந்து லாஸ் ஆயிடுது. மீதி ஒரு 10% வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல 1, 2 மட்டும் அவருக்கு மிகப்பெரிய அளவுல லாபத்தை கொடுத்திருக்குது. அதாவது இப்ப தங்கம் விக்குதுல்ல, அந்த மாதிரி அது தங்க அளவுக்கு திறனாக அவருக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல வந்து கோரிலேஷன் வென்ச்சர்ஸ் என்னும் பெயரில் இங்க வந்து புது முதலீடு நிறுவனம் வந்து தன்னோட முதலீட்டை வந்து அதிக அளவுல அங்க இழந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 2004 இருந்து 2014 வரைக்கும் 21,000 புது நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு செய்திருக்கு. அதாவது அந்த 2004 இருந்து 2014 அந்த 10 வருஷத்துக்குள்ள மட்டும் ஒரு 21,000 புது நிறுவனங்களுக்கு வந்து முதலீடு கொடுத்திருக்குது. அதை பத்தி கீழே சொல்லியிருக்காங்க. அதுல வந்து 65% வந்து எல்லா மூலதனத்தையுமே இழந்துருச்சு. மீதி 2% வந்து 10 மடங்குல இருந்து 20 மடங்கு லாபத்தை வந்து கொடுத்திருக்குது. மீதி 1% வந்து 20 மடங்குல இருந்து அதிகமான லாபத்தை வந்து கொடுத்திருக்குது. அதுவே 5% நிறுவனங்கள் வந்து 50 மடங்குக்கு மேலாக வந்து லாபத்தை வந்து கொடுத்திருக்குது. இந்த நிறுவனங்கள்ல இருந்து மட்டும்தான்
போட்ட முதலுக்கு வந்து லாபம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கணக்கீட்டிலிருந்து புது நிறுவனங்களுக்கான முதலீடுகள் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஒருவாறு யூகிக்கலாம். புது நிறுவனங்களில் முதலீடு செய்பவர் அனைவரும் எந்த அளவிற்கு இடர்பாடுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தே இருக்கின்றனர். மிக பெரும்பாலான புது முயற்சிகள் தோல்வியிலேயே தழுவினாலும் வெற்றி பெறும் அந்த ஓரிரண்டு முயற்சிகளையே நம்பிய உலகம் வந்து முழுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன சொல்றாங்கன்னா, புது நிறுவனங்கள்ல நீங்க வந்து முதலீடு செய்றீங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு இடர்பாடுகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இப்ப ஏதாவது நம்ம ஒரு இதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல கஷ்டங்கள் வரும். அந்த கஷ்டங்கள வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும். அத தெரிஞ்சு தான் நம்ம வந்து அதுல இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம். இதுல புது இதுல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னாலுமே அந்த புது முயற்சிகள்ல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம்ல, அதுல ஏதாவது தோல்விகள் வந்தாலுமே ஏதாவது ஒரு 1, 2 சக்சஸ் ஆச்சுனாவே போதும். அது அப்படி சக்சஸ் ஆவறத நம்பி தான் இந்த உலகமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாதுகாப்பானதாகவும், அனுமானிக்கக்கூடியதாகவும், நிலையான லாபத்தை திருப்பக்கூடியதுமாகவும் முதலீட்டு முறையை நீங்கள் எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய பொது நிறுவனங்களில் பங்குகளில் முதலிடுவது ஆகும். அதாவது பாதுகாப்பா இருக்கக்கூடியது, லாபத்த நமக்கு தரக்கூடியதா நம்ம எதிர்பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றோம் அப்படின்னா, அது எதுல பண்றதுன்னா, பொது நிறுவனங்களின் பங்குகள்ல முதலீடு செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, அல்லது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்பதும் உங்களுடைய சிந்தனையாகவும் இருக்கலாம். நம்மளுடைய எண்ணமா கூட இருக்கலாம். இறுதிக்கட்ட காரணிகளே என்றும் வெற்றியை ஈட்டும் என்பதை மறக்காதீர்கள். ஸ்டார்டிங்ல சொன்ன மாரி ஏதோ ஒரு ஒர்க்க நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம கடைசி வரையிலும் வெயிட் பண்ணணும். பொறுமையா நம்ம வெயிட் பண்ணி சக்சஸ் கிடைக்கிற வரையிலும் வெயிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வரையிலும் என்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு நான் ஒரு கிளான்ஸ் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பூ விழுந்தால் உனக்கு வெற்றி அப்படிங்கறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல வந்து நீங்கள் எடுக்கிற முடிவு பாதி நேரங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவு தப்பா இருந்தா கூட அது வந்து சில சமயங்கள்ல வந்து சக்சஸ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவரை பத்தி சொல்லியிருக்காங்க. அதாவது பெர்க்யூரை பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் இளமை காலத்துல வந்து சக்சஸ் பண்ணாமே இருந்தாலும் பின்னாடி வந்து அவருடைய கலைப்பண்பு விற்பனையில வந்து அவர் மிகச்சிறந்தவரா இருந்திருக்காரு. அதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நம்ம இந்த 4 பேர் கலை திறமைகளை வந்து அவர் வந்து 100 மில்லியன் யூரோக்களை விட ரொம்ப அதிக லாபத்துக்கு வந்து அவர் விட்டு கொடுத்திருக்காரு. இதுக்கு வந்து நிறைய விளக்கங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து அதை திறமைன்னு சொல்லலாம், அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 3வதா வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து 90 அதாவது இப்போ ஒரு 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 ஒர்க்க நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, அதுல 99% வந்து 100%ல 99% வந்து நெகட்டிவிட்டி இருந்தாலும், அந்த 1% வந்து சக்சஸ் பண்ணாலே நமக்கு இருந்த நஷ்டம் ஃபுல்லாவே லாபமா நமக்கு மாறிடும். அத பத்தி சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து வால்ட் டிஸ்னிய பத்தி சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு இயக்கப்படம் தயாரிக்கிறதுல வந்து வல்லவரு. அவரு வந்து ஒரு 400 படங்கள் தயாரிச்சிருந்தாலுமே ஸ்னோ ஒயிட்டும் 7 பிள்ளைகளும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மிகப்பெரிய லாபத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்குது. அவர் அதாவது தனித்துவமா அவர் வந்து அதுல காட்டியிருக்கு. இதனுடைய கண்டினியூட்டி வந்து நாளைக்கு பார்க்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு தேங்க்யூ மேம். தேங்க்யூ விஷயம்.